பிரியமானவர்களே, அனுதின ஜெபத்துக்கு நேராக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளிலுடைய அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக மத்தேயு 10ஆம் அதிகாரம் 7, 8 மற்றும் 12வது வசனத்தின்படி வாசித்து நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே சுவாமி தகப்பனே, உம்முடைய ராஜ்யத்தினுடைய புண்ணியத்தை, உம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலுடைய புண்ணியத்தை ஆண்டவரே, நாங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷகமாய் நற்செய்தியாய் பிரசங்கிக்க உபதேசிக்க ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது இல்லை என்ற உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே, மனம் திரும்புதலை குறித்தும் பாவ மன்னிப்பை குறித்தும் தகப்பனே, நாங்கள் எருசலேம் துவக்கி உலகத்தின் முடிவு பரியந்தம் ஆண்டவரே, பூமியின் எல்லையெங்கும் நாங்கள் சுவிசேஷகமாய் பிரசங்கிக்க அறிவிக்க பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, தேவனுடைய ஆளுகை சமீபமாயிருக்கிறது, தேவனுடைய சித்தம் சமீபமாயிருக்கிறது. ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு உங்களுக்கு சமீபமாயிருக்கிறது. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசினுடைய அந்தகார பிடியிலிருந்து விடுவிக்கப்படுங்கள், விடுதலை ஆகுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற சத்தியத்தை பிரசங்கிக்க ஆண்டவரே, எங்களுடைய உதடுகளிலே ஆண்டவரே நல்ல வாக்கு, வரம், வல்லமையை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். 8வது வசனத்திலே பார்க்கிறோம், வியாதி உள்ளவர்களை சுஸ்தமாக்கவும், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணவும், மரித்தோரை எழுப்பவும், பிசாசுகளை துரத்தவும், இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே, உம்முடைய சீஷர்களாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய ஆண்டவரே, உம்முடைய ஸ்தானாதிபதிகளாகிய உம்முடைய பிரதிநிதிகளாகிய எங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எந்த வியாதிஸ்தர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அவர்களுக்கு எப்பேற்பட்ட பாவங்கள் இருந்தாலும், சாபங்கள் இருந்தாலும், அக்கிரமங்கள் இருந்தாலும், அநியாயங்கள் இருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி மன்னித்து ஆண்டவரே அவர்களை சுகமாக்கும்படியாய், சொஸ்தமாக்கும்படியாய், விடுதலையாக்கும்படியாய் ஆண்டவரே, மரித்தோரில் இருந்து, பாவத்தில் இருந்து, அக்கிரமத்திலே மரித்து கிடக்கிற ஜனங்களை எழுப்பும்படியாய் ஆண்டவரே, எல்லா விதமான பிசாசின் கட்டுகளில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படத்தக்கதாக கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை இலவசமாய் பெற்றிருக்கிற நாங்கள் இலவசமாய் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே, நாங்கள் உணர்வுள்ள தேவ பிள்ளைகளாய், ஊழியர்களாய் விளங்க கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இழிவான ஆதாயத்துக்காக, அவலட்சணமான ஆதாயத்திற்காக இந்த உலகத்தில் நாங்கள் ஊழியம் செய்கிறவர்களாய் வராமல் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக, உம்முடைய ராஜ்யம் வரத்தக்கதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக, சுவிசேஷகத்தை பிரசங்கிக்க, உம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த சாட்சியாய் கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணும்படி உம்முடைய பாதத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, 11வது வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்கிறோம், எந்த பட்டணத்திலாவது கிராமத்திலாவது நீங்கள் பிரவேசிக்கும் போது அதிலே பாத்திரமானவன் யார் என்று விசாரித்து நீங்கள் புறப்படும் அளவும் அவனிடத்தில் தங்கியிருங்கள். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது அதை வாழ்த்துங்கள். அந்த வீடு பாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது, அபாத்திரமாய் இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்தில் திரும்ப கடவது என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே தகப்பனே, எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமலும் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும் போது உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்துக்கு நேரிடுவதை பார்க்கலும் சோதோம் குமாரா என்ற பட்டணத்துக்கு நேரிடுவது, நாட்டுக்கு நேர்விடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே சொன்ன உம்முடைய வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் பிரசங்கிக்க, ஆத்துமாக்களை சுகமாக்க ஆண்டவரே, அவர்களுக்கு சமாதானம் கூறி வாழ்த்த ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும். எங்கள் வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே, எங்களுடைய பிரயாசங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு நியாய தீர்ப்பாய் வராமல் நித்திய ஜீவனாய் விளங்க ஆண்டவரே, அவருடைய இருதயங்களை மனமாற்றத்துக்கு நேராய், மறுரூபத்துக்கு நேராய், எல்லா உலக மாமிச பிசாசனுடைய கட்டுகளில் பிடியிலிருந்து விடுவிக்கத்தக்கதாக கர்த்தர் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்துக்கே துதி, கனம், மகிமை இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். God bless you.